அண்ணனுக்கு கொடுத்த அந்த பொம்பளை வழக்குல இது தொடர்ச்சியா இந்த வழக்கை ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அண்ணனை ஒருபோதும் அசிங்கப்படுத்த முடியாது. அவர் தெளிவான ஆளு. நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நீங்க தான் அசிங்கப்படுத்திக்கிறீங்க. எத்தனையோ வழக்குகள் இருக்கு, அதை கையில் எடுக்கலாம் இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். நாங்க கொடுக்க காட்டிக்கமா, நாங்க செஞ்சே காட்டுறோம், நீங்க செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பிரச்சனை நடக்குது இல்லையா? அதை சரி பண்ணிட்டீங்களா? அது யார் என்னன்றத பண்ணிட்டு வாக்குமூலம் வாங்கி தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மக்களிடத்துல கொடுத்துட்டீங்களா? அதே போல பொள்ளாச்சியில அந்த பொண்ணு எவ்வளவு கதறிச்சு, அது நினைக்கும் போதே நம்மளுக்கு புல்லரிக்குது. கதறிச்சு இல்ல, அதை சரி பண்ணிட்டீங்களா? அந்த வழக்கு கையில் எடுக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு அவசியம்? ஏன்னா அண்ணனை கண்டு உங்களுக்கு பயம். இந்த பயம்தான் எங்களோட வளர்ச்சி. அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. 2026ல நாங்க வெல்றது உறுதி. இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்ளுங்க.